அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாளில் சூரியன் புதன் கேது இணைந்து சஞ்சரிப்பதால் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா துலாம் ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து ஒரே ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. கன்னியில் செவ்வாயும், கும்ப ராசியில் சனி வக்ரம் பெற்றும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி புதன் 10ல் இருக்கிறார். அவரோடு ராசி அதிபதி சுக்கிரனும் இருக்கிறாருங்க. இவர்கள் இருவரும் இணைந்து சுகஸ்தானத்தை பார்க்கிறார்கள். அதோடு குரு ராசியை பார்க்கிறார். இத்தனை நல்ல அமைப்புகள் துலாம் ராசிக்கு இருப்பதால் நல்ல நிகழ்வுகளை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. காரிய தடைகள் அகன்று விடுங்க. வீட்டில் ஆதரவு அன்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் தொழில் முன்னேற்றம் உண்டு. புதிய முயற்சிகளால் தொழில் வேகம் எடுக்குங்க. லாபம் அதிகரிக்க இருக்கு. வேலையை இழந்த மறுபடியும் வேலை வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி ராகு இருந்தாலும் குருவினுடைய பார்வையால் தோஷங்கள் குறைந்து பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம், வேலை வாய்ப்பு முயற்சி வெற்றி தரும் விதமா அமையிருக்குதுங்க. கல்யாண கனவுகளும் நனவாக கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம 11ஆம் இடத்தில் இருக்கும் சூரியன் தடைகளை தகர்த்து வெற்றி பெற வைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் தற்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சகோதர உறவுகள்ல விரிசல்களும் வில்லங்கங்களும் ஏற்படலாம். செவ்வாயின் 7ஆம் பார்வையாளர் தேவையற்ற பகை ஏற்பட்டு மன நிம்மதி குறையலாங்க. ஓய்வில்லாத அலைச்சலாலும் எதிர்பாராத பிரச்சனைகளாலும் இரவில் தூக்கம் கெடலாம். இதனால் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. துலாம் ராசினியர்களை பொறுத்தவரை அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். அவர் தற்போது லாபஸ்தானத்திற்கு வரும்போது எதிர்பாராத திருப்பங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க. தொழில் வெற்றி நடைபெறுங்க. இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும் வகையில் புனித யாத்திரைகளை மேற்கொள்வீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சம்பள உயர்வுடன் புதிய வேலை கிடைத்து மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. சனி சூரியன் பார்வை இருப்பதால் சுயஜாதக அடிப்படை தசாபுக்தி பலம் பார்த்து செயல்படுவது நல்லது. இந்த நேரத்தில் புத ஆதித்ய யோகமும் நடைபெறுவதால் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமா தான் அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 9ஆம் இடம் பலம் பெறும்போது பொன் பொருள் சேர்க்கை, பொருளாதார நிலையில் உயர்வு போன்றவை ஏற்படுங்க. மேலும் குரு பார்வை உங்களுடைய ராசி பதிவதால சென்ற காலகட்டத்தை காட்டிலும் இந்த வாரத்துல சிறப்பாக இருக்குங்க. கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்து கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாம புகழ்பெற்ற மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல சொத்துக்களால் வந்த பிரச்சனை அகலுங்க. அண்ணன் தம்பிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய இருக்குது. இந்த காலகட்டங்களில் கடுமையா
கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத சில காரியங்கள் இப்போது ஒவ்வொன்றாக நடைபெற தொடங்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான், ராகு, செவ்வாய் ஆகிய மூவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவர் உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க. இதனால் வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க. செலவுகளும் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வாருங்க. சுக்கிரன் குடும்ப சூழ்நிலையில் அமைதி நிலவ இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சிறு சுப நிகழ்ச்சிகளுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையினுடைய வரவு குடும்பத்தில் குதூகலத்தை ஏற்படுத்தும். துலாம் ராசியில் பிறந்து திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. துலாம் ராசியில் பிறந்து திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்களும் ஏற்பட இருக்கு. குறிப்பா மணமாலைக்கு காத்திருக்கும் கன்னியருக்கு நல்ல ஒரு வர அமையுங்க. சிலருக்கு வீடு மாற்றமும் ஏற்பட இருக்கு என்பதை சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஜீவனக்காரகரான சனி பகவானை தனது சுப பார்வையால் பலப்படுத்துவதால் பலருக்கு உத்தியோக உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப ஊதிய உயர்வு அமைய இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு பதவி உயர்வுடன் இடமாற்றமும் ஏற்பட இருக்கு. புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகத்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் அனைத்தும் சாதகமாக சஞ்சரிக்கின்றன. அதனால் படிப்படியாக விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதை அனுபவத்தில் காணலாங்க. புதிய துறைகளில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. வெளி மாநில பயணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் லாபகரமாக இருக்குங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் அனுகூலமாக மாறுவதால் நாம் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் கல்வி ரீதியாக கிடைக்க இருக்கு. சக மாணவர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்த நிலையில் இனி அந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. கடைசி 2-3 நாட்கள் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவும் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு ஆறுதலாக அமைய இருக்குதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தங்கள் பிடியில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பிரச்சனை எதுவும் இருக்காது. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சஷ்டி விரதம் அனுஷ்டிப்பது மிகச்சிறந்த பரிகாரமாகும். கைமேல் பலன் அளிக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.